பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. ஆதியாகமம் 28வது அதிகாரம் 15வது வசனம். நான் உன்னோடே இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். தேவன் யாக்கோபை சந்தித்து யாக்கோபோடு கூட சொன்ன வார்த்தைகள் இவைகள். எந்த சூழ்நிலையில யாக்கோபை தேவன் சந்தித்தார் என்று சொல்லி நம்ம பார்த்தோம் என்று சொன்னால், யாக்கோபு சேஷ்ட புத்திர பாகத்தை பெற்றுக்கொண்ட ஒரு மகன், தன்னுடைய தகப்பனிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்ட ஒரு நபர். ஆனா இப்பொழுது யாக்கோபுடைய சூழ்நிலை என்னவோ, அவன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் சகோதரனுக்கு பயந்து தன்னை காத்து கொள்ளும்படியாகவும் தன்னுடைய தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படைந்து தன் தாயினுடைய அண்ணாவுடைய வீட்டிற்கு புறப்பட்டு போகிறவனுமாய் காணப்படுகிறார். போகிற வழியில சூரியன் அஸ்தமித்தபடியினால் அங்கே ராத்தொங்கி அவ்விடத்தில் கற்களை ஒன்றை எடுத்து தன் தலையின் கீழ் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்துக் கொண்டான். அங்கே சொப்பனத்துல ஆண்டவர் அவரோடு கூட பேசுகிறார். யாக்கோபுடைய வாழ்க்கையில தரிசனங்களை பெற்றவன், ஆசீர்வாதங்களை பெற்றவன், சேஷ்டபுத்திர பாகத்தை பெற்ற அந்த நபர் இப்பொழுது தனிமையில தன் தகப்பனை தாயை விட்டு ஏதோ ஒரு பிரயாணம் பண்ணி போகிற வழியில ஏதோ ஒரு இடத்துல அவர் அங்க நித்திரை பண்ணி கொண்டிருக்கிறார். ஒரு கல்லை தலையணையாய் வைத்துக் கொண்டு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அநேகர் இந்த நாட்கள்ல கடந்து வந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் உண்டு, ஆசீர்வாதங்கள் உண்டு, தனித்து விடப்பட்ட ஒரு நிலைமை. ஆனா இந்த நிலைமை யாக்கோபுடைய வாழ்க்கையில வரவில்லை என்று சொன்னா, யாக்கோபு தேவன் தந்த அந்த வாக்குத்தத்தத்தை அவன் சுதந்திரித்துக் கொண்டிருக்க முடியாது. இது ஒரு ஜேர்னி. இந்த பிரயாணத்துல இப்படி ஒரு சூழ்நிலைக்குள்ளாக அங்க யாக்கோபு படுத்து கொண்டிருக்கிற வேளையில யாருமே இல்லை யாக்கோபோடு கூட. ஆனா சொப்பனத்துல தேவன் யாக்கோபோடு கூட பேசுகிறார். நான் உன்னோடே இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திருப்பி வர பண்ணி நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்னார். பிரியமானவர்களே, யாக்கோபுடைய வாழ்க்கையில கர்த்தர் சொன்ன இந்த வார்த்தை 100% நிறைவேறிற்று. என்ன வாக்குத்தத்தங்கள் கையில இருந்தாலும் யாக்கோபுடைய வாழ்க்கையில நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, லாபான் 10 முறை சம்பளத்தை மாற்றுகிறான். அங்க ராக்கேலுக்காக வேலை செய்தார் 7 வருடங்கள். ஆனால் லேயாளை திருமணம் செய்து வைத்தார்கள். அங்க ஒரு ஏமாற்றம். மறுபடி 7 வருஷம் ராக்கேலுக்காக அங்க கஷ்டப்படுகிறார், வேலை செய்கிறார். பின்பு 10 முறை சம்பளம் மாற்றப்பட்டது. இத்தனை காரியங்களை நாம பார்த்தாலும், சுற்றி இருக்கிறவர்கள் யாக்கோபுக்கு விரோதமாக எழும்பினாலும், கர்த்தர் அங்க யாக்கோபோடு கூட இருந்தது நிமித்தம் யாக்கோபு செய்த எல்லா காரியத்திலும் தேவன் அவனோடு கூட இருந்து அவனை ஆசீர்வதித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த இடத்துல கர்த்தர் சொன்ன வார்த்தை, நான் உன்னோடே இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்னார். அதே போல யாக்கோபோடு கூட சொன்ன அந்த தேவன், யாக்கோபோடு கூட பேசின அந்த தேவன் இதனால உங்களை பார்த்து சொல்லி கொண்டிருக்கிறார். ஒருவேளை நீங்க தனித்து விடப்பட்ட நபரா இருக்கலாம், தாய் தகப்பனை விட்டு பிரிந்த ஒரு சூழ்நிலையா இருக்கலாம், சுற்றி இருக்கிறவர்கள் எல்லாம் உங்களை ஏமாத்தி கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலையா கூட இருக்கலாம். அன்று யாக்கோபோடு கூட பேசின தேவன் இந்த நாளில் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். அவர் சொன்னதை செய்யும் அளவும் அவர் உங்களை கைவிடுவதில்லை. ஆமென். God bless you.